இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் 2 அடிப்படையில் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடு 4 பரப்பு காணிக்க இருக்குது. இந்த 4 பரப்பு காணியோட நீங்கள் இந்த வீட்டை மொத்தமாக வாங்குறது அப்படி என்று சொன்னால் ஒரே ஆளும் வாங்கிக்கொள்ள முடியும். 4 பரப்பு காணிக்க இருக்கிற இந்த வீட்டை பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னால் வீடு அமைந்திருக்கிற 2.5 பரப்பு காணியோட சேர்த்து வீட்டை ஒரு ஆள் வாங்கிக்கொள்ள முடியும். எஞ்சி இருக்கிற 1.5 பரப்பை தனியாக இன்னும் ஒரு ஆள் வாங்கிக்கொள்ள முடியும். பிரித்தும் 2ஆக பிரித்தும் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, இந்த வீடு பற்றிய முழுமையான பொதுவான விடயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த வீடு பற்றிய முதலாவது தகவல், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் தான் இருக்குது. ஆனைக்கோட்டை பகுதியில் எந்த இடம் அப்படி என்று அக்யூரேட்டான லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனைக்கோட்டையிலேருந்து மானிப்பாய்க்கு போகிற பிரதான வீதியில் ஆனைக்கோட்டை சந்தியில் இருந்து மூத்த விநாயகர் கோயில் பக்கமாக போனோம் அப்படி என்று சொன்னால் மூத்த விநாயகர் கோயில் பக்கமாக போகிற வீதியில் 300 மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு அமைஞ்சிருக்குது. முதலாவது இந்த வீடு பற்றிய தகவலை பார்க்கும் பொழுது இந்த 4 பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீடு சுத்து மதிலோட, அதாவது 4 புறமும் சுத்து மதிலோட அமைஞ்சிருக்குது. இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் இருக்கிற இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டு 4 பரப்பு காணிக்கை, இந்த வீட்டுக்குரிய கிணறு வெட்டு கிணறு இந்த காணிக்கை இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட உள்ளுக்கு இருக்கிற தகவல்களை முதல்ல பார்ப்போம். இந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட் ஹோல் இருக்குது, அதே மாதிரி உள்ளுக்கு ஒரு ஹோல் இருக்குது. அதே போல் கிச்சன் வசதியோட இந்த வீடு இருக்குது. அறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 6 அறைகள் இந்த வீட்டுக்கு இருக்குது. அதே போல் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கொமோட் இருக்கிற அட்டாச் பாத்ரூம் வசதியோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய ஹோலுக்கு மட்டும்தான் மார்பிள் பதிச்சிருக்குது, ஏனைய அறைகளுக்கு மார்பிள் பதிக்கப்படவில்லை. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வாகன பார்க்கிங் வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறிய ரக பெரிய ரக வாகனங்களை இந்த வீட்டுக்குள்ளுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய இடவசதி இந்த வீட்டுக்கு அணிக இருக்குது. அதே போல் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கனரக வாகனங்கள் கூட வந்து போகக்கூடிய பெரிய வீதியாகத்தான் இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பயன்தரு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தென்னை மரம், மாமரம், பிலாமரம் அப்படின்னு சொல்லி பயன்தரு மரங்கள் இந்த காணிக்கை, இந்த 4 பரப்பு காணிக்கை இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் நின்று கொண்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீடு பற்றிய முழுமையான தோற்றத்தை பார்ப்போம். அடுத்ததாக இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும், அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்க்குறதுக்கு முதல் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நாங்கள் பார்ப்போம்.
இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். இந்த வீட்டுக்குரிய விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த வீடு பற்றிய தகவல், இந்த வீட்டை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ளணும், அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி விழுந்து கொண்டிருக்கிற இந்த 2 கண்டெக்ட் நம்பரில் ஏதோ ஒரு கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டம் ஆனைக்கோட்டை பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது இந்த வீடு சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கள் காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விளம்பரங்களை இந்த தளத்தில் நீங்கள் பதிவேற்றி கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த விளம்பர இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நார்மல் கால் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பனின் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், ஆவணங்கள், காணி சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியான ஆவணங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணியோடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கல் செய்ய அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இது போல் மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.